ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராமசுந்தர் ஃப்ரம் இன்னோவேட்டிவ்ஸ். இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச கூகுள் ஐஓ கான்ஃபரன்ஸை பத்தி பார்க்க போறோம். கூகுள் ஆண்ட்ராய்டு எம்ங்கிற லேட்டஸ்ட் வெர்ஷனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்ட்ராய்டு எம் மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா பேட்டரி அண்ட் RAM ஆப்டிமைசேஷன். இந்த ஆண்ட்ராய்டு எம்ல ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன் இன்பில்ட்டாவே இருக்கு. அடிஷனலா பிரைவசி கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு எம்மோட அடுத்த ஃபீச்சர் என்னன்னா குரோம் கஸ்டம் டேப். அதாவது ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதாவது வெப் அட்ரஸ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து குரோம்ல செப்பரேட்டா லோட் ஆகாம ஃபேஸ்புக் பேஜ்லயே லோட் ஆகி அதுக்கான ரிசல்ட் வந்துடும். ஆண்ட்ராய்டு எம்ல ஆண்ட்ராய்டு பே வரப்போகுது. இந்த ஆண்ட்ராய்டு பே செக்யூரா இருக்கும்னு கூகுள் கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே விர்ச்சுவலா ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுல கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே சேர்த்திருக்காங்க. இதனால டிரான்சாக்ஷன் செக்யூரா இருக்கும். இந்த ஆண்ட்ராய்டு பே கிட்கேட் வெர்ஷன்ல இருந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்சஸ் பத்தி பார்க்கலாம். கூகுள் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் வாட்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட 4000 ஆப்ஸ் இருக்கு. இதுல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிற ஒரு மெயின் ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. இது டைம் மட்டும் இல்லாம நம்ம இருக்கிற லொகேஷன், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோங்கிறதையும் காட்டுது. நம்மளுடைய கை அசைனாலே இதனுடைய டிஸ்பிளே ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகுங்கிற ஒரு மெயின் ஃபீச்சரும் இதுல இருக்கு. கூகுள் இப்போ புதுசா கூகுள் நவ் அண்ட் டேப்ங்கிற ஃபீச்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூகுள் நவ் மெயில் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. நம்மளை சுற்றி என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் இதை கூட சேர்த்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது கூகுள்ல ஏதாவது ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா அதை வந்து மேனுவலா தான் ஆட் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கூகுள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு ஃபுட்டோட நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து காட்டிடும். அதே மாதிரி தான் ஜிமெயில்ல ஏதாவது ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த நேம் பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து காட்டிடும். இந்த ஃபீச்சர்ஸை ஆண்ட்ராய்டு எம்மோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கூகுள் ஒரு ஆப்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா கூகுள் போட்டோ ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு, iOS வெப் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் ரன் ஆகுது. இந்த ஆப்ஸ் மூலம் ஃபேஸ்புக், ட்விட்டர்ல எல்லாம் ஈஸியா போட்டோவை ஷேர் பண்ணிக்கலாம். எவ்வளவு சைஸ் போட்டோ வேணாலும் ஈஸியாவும் ஷேர் பண்ணிக்கலாம். இது ஃபுல் ஹெச்டி வீடியோவை வந்து சப்போர்ட் பண்ணுது. அடுத்த ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஆட்டோ அவேஷம். இந்த ஃபீச்சர்ல வந்து போட்டோ எப்படி எடிட் பண்ணணுங்கிற சஜஷனை நம்மளுக்கு அது கொடுக்குது. அடுத்ததா அசிஸ்டன்ட்ங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கு. இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி போட்டோவெல்லாம் வச்சு மூவியா கிரியேட் பண்ணிக்கலாம். போட்டோ வந்து ஆப்டிமைசேஷனும் பண்ணிக்கலாம். இந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு கிஃப்ட் ஃபைலாவும் மாத்திக்கலாம். அடுத்ததா கூகுள் வந்து ஆஃப்லைன் மேப்ஸை இந்த இயர்ல இருந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஆஃப்லைன் மேப் கூட டர்ன் பை டர்ன் டைரக்ஷன் வித் வாய்ஸ் சப்போர்ட் சேர்த்து லான்ச் பண்ண போறாங்க. இன்டர்நெட் இல்லாமயே இந்த கூகுள் மேப்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் எந்தெந்த நாட்டுக்கு கொண்டு வரணும்னு இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. கூகுள் விர்ச்சுவல் ரியாலிட்டி சிஸ்டம் ஜம்ப்ங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கூகுள் கோப்ரோ கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி மல்டி கேமரா டிவைசஸ்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதனோட நேம் என்னன்னா அரே. இந்த கேமரா என்ன பண்ணுது அப்படின்னா 360 டிகிரி ஆங்கில வந்து வீடியோ வந்து கவர் பண்ணுது. கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து 3D வீடியோ மாதிரியே இருக்கும். இது வந்து ஜூலைல இருந்து அவைலபிளா இருக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததா கூகுள் ப்ராஜெக்ட் பிரில்லோவை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பிரில்லோ ஆண்ட்ராய்ட்ல இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. மேலும் இது வந்து லோ ஸ்பெசிபிகேஷன் டிவைஸ்ல மட்டும்தான் ரன் ஆகும். அடுத்தபடியா இந்த ப்ராஜெக்ட் பிரில்லோ கனெக்ட் பண்றதுக்கும் கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை பத்தின லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கீழே பதிவு செய்யுங்க.